ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயன்ஸ் கிச்சனில் முட்டை பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். வெங்காயம் 1, தக்காளி 1, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு இஞ்சி சின்ன பீஸாக ஒரு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதையும் இதில் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே இவ்வளோதான். நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே கொஞ்சம் தண்ணியாக தாங்க நம்ம வைக்கணும். தண்ணியாக வச்சாதான் நம்ம ஏன்னா முட்டை நம்ம பொரித்து நம்ம முட்டை சேர்க்கும்போது நம்மளுக்கு குழம்பு நம்மளுக்கு தன்னாலவே நம்மளுக்கு அது ட்ரை ஆயிரும். அதனால் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம அதோடு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்க மல்லி இலை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஒரு தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக நம்ம தண்ணி விட்டு அலசி இதோடு சேர்த்துடலாம். மசாலா நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி அதோடு சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு உப்பு நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போது நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அங்கிட்டு குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம முட்டை ஆம்லெட் எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, அதோடு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதோட தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நார்மலாக ஆம்லெட் போடுறதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க மாட்டோம். இந்த குழம்புல போடுறதுங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன், அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு மசாலா இவ்வளவு தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நான் ஒரு 3 எக் சேர்க்குறேங்க. 3 எக் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அடித்து விட்டுக்கலாம். அடித்து விட்டுட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சிடலாங்க. நான்ஸ்டிக்கை விட இந்த மாதிரி இரும்பு கல் தான் ஆம்லெட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டு நல்லா கல் சூடானதும் நாம் அடித்து வச்சுருக்க ஆம்லெட்டை அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது ஒரு 3 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டுங்க. அப்போ தான் நாம் திருப்பி போடும்போது நம்மளுக்கு டேமேஜ் இல்லாமல் வரும். திருப்பி போட்டதுக்கப்புறமா அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ நம்மளுக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம குழம்புல போடுறதுக்காக அதை ஒரு நார்மல் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் முட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்ப ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம சால்ட் எதுவும் பத்தலை அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜிலே சேர்த்துடலாங்க சால்ட்டு. ஏன்னா முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சால்ட் சேர்க்க முடியாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா
அதை ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விடலாங்க. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை பொரிச்ச குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.